முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்ல உள்ள நிலையில் 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல் மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். நாளை முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கிறார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் வருகை தர உள்ள நிலையில் முதலமைச்சர் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டோக்கன் முறையில ஏற்கனவே அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி என்று கூறப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் அரசு சார்பிலும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக தான் காலை 11 மணி அளவில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரை 10 ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரேபியன் டென்ட் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட வழக்கமாக முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் நின்றபடிதான் உரையாற்றுவார். அது போன்றுதான் நாளைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வெயிலில் நிற்காதவாறு அரேபியன் டென்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000 நபர்கள் அமரக்கூடிய அளவிற்கான இடத்தில் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துல மேடைக்கு வலதுபுறத்தில் பொதுமக்கள் வரிசையாக உள்ளே நுழையக்கூடிய வகையில ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேடைக்கு இடதுபுறத்தில் முதலமைச்சர் வருவதற்கான வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தனி வழியில் உள்ளே வரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வலதுபுறத்தில் பொதுமக்கள் உள்ளே நுழைவதற்கான வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் 2 அடுக்கில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சுவரில் இருந்து உள்ளே வர ஒரு வழி அமைக்கப்பட்டுள்ள நிலையில உள்ளே வந்த பிறகு, அதாவது சுற்றுச்சுவரிலிருந்து உள்ளே வந்த பிறகு மீண்டும் ஒரு தடுப்பு சுவர் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே வருவதற்கு 2 வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 வழிகளில் தான் தொண்டர்களும் பொதுமக்களும் உள்ளே வர வேண்டும். சுற்றுச்சுவருக்கு முன்பாகவே டோக்கன் பரிசோதனை செய்யப்பட்டு அது டோக்கன் வைத்திருந்தால் மட்டும்தான் அதற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். இந்த நாற்காலியில் அவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 40 அடி நீளம், 60 அடி அகலத்துல பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் 315 நபர்கள் அமரக்கூடிய வகையில 16 பெட்டிகள் வலது இடது என 2 புறங்கள் பிரிக்கப்பட்டு ஒரு புறத்தில் 8 பெட்டிகள் வீதம் 16 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டிக்கும் உள்ளே சென்று வருவதற்கு 10 அடி இடைவெளியில உள்ளே செல்லக்கூடிய வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் இந்த 10 அடி இடைவெளியில் தான் உள்ளே சென்று வெளியே வரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்புற பக்கத்தில், அதாவது முதலமைச்சர் விஜய் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது நின்று உரையாற்றக்கூடிய முன்புற பகுதியில் பெண்களுக்கென தனி பெட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி. ஆண்கள் அதில் உள்ளே சென்று அமரக்கூடாது. அவர்களுக்காக பின்புறம் இருக்கக்கூடிய பெட்டிகளில் ஆண்களுக்கு அமரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.